அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, 4 மாதத்திலே சிறந்த மாதமாகிய அல்லாஹ் சிறப்புப்படுத்திய துல்காதா மாதம். அனைத்து ஹாஜி பெருமக்களும் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டே இருக்கின்றார்கள். இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஹஜ்ஜுக்கெல்லாம் போய் அங்கே எல்லோரும் ஹஜ்ஜு உம்ராவளியையும் அது மாதிரி ரவுலா ஷரீஃபிலேயும் அந்த சங்கமிக்கக்கூடிய ஒரு சௌபாகியம் அவங்களுக்கு அல்லா தஆலா வழங்கினான். இன்னும் சென்று கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஹாஜி பெருமக்கூடிய அவங்களுடைய அந்த பயணத்தை லேசாக்கி அல்லாஹ் ஹஜ்ஜே மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த ஹஜ்ஜுடைய அந்த உம்ராவுடைய சிறப்பெல்லாம் நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீக்கிரமாக அந்த சௌபாகியத்தை அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. புனிதமான நேரங்கள் காலங்கள் நமக்கு அல்லா தஆலா கொடுத்து விட்டான். இனி ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் நமக்கு மிகப்பெரிய ஹஜ்ஜு பெருனா நமக்கு அல்லா நெருங்கி இருக்குது. அதிலே அரஃபாவுடைய நாள் சிறப்பான ஒரு நாள் நம்மை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனிதமான நாள் பெருமா சிலதான் சொன்னாங்க, அஃதலு துவா யோமுல் அரஃபா, துவாக்களே சிறந்த துவா அரஃபாவுடைய துவா. அனைத்து மக்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த அரஃபாவுடைய நாள் எல்லா நோன்பு வச்சு ஹாஜி பெருமக்கள் உலகத்துள்ள அனைத்து முஸ்லீம்களும் நோன்பு வச்சு அந்த நாளில் அழுது தௌபா செய்து பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு துவா கபூலாகக்கூடிய அந்த நேரத்தில் நாமும் அந்த நாளில் என்ன செய்யணும் அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ கடைசியிலும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமலும் தேவைகளையும் அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகள் அல்லாஹ் அந்த அரஃபா ஹஜ்ஜு பெருனா சிறப்பான நாளுடைய பர்க்கத்து கொண்டு எல்லா துவாவும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஸதகல்லாஹுல் அஸீம். கான நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலு துவா யௌமுல் அரஃபா அவ் கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ஒரு நாட்கள் நம்மளாம் என்ன செய்ய வேண்டும், அழகான முறையிலே 5 நேர தொழுகையை விடாமல் அது எதையும் குர்ஆன்களை ஓதி ஸலவாத்துகளை ஓதி நேரம் கிடைக்கக்கூடிய நேரங்களில் எவ்வளோ நன்மையான செயல்கள் செய்ய முடியுமோ, தான தர்மம் ஸலவாத்துக அதிகமாக நன்மைகளை நம்ம செய்யக்கூடிய நம்ம எல்லா துவாவும் கபூலாகக்கூடிய நேரங்கள் நெருங்கி வருகிறது. அதாவது ஹாஜி பெருமக்கள்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். நம்மெல்லாம் அவங்களை சந்திப்பது, முலாகத்து பண்ணுறது, நமக்கு அவங்கள துவா செய்ய சொல்கிறது, அதெல்லாம் மிகப்பெரிய சுன்னத்தான ஒரு கடமையாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் அவங்கள சந்தித்து அவங்கள முலாகாத்து செஞ்சு அழகான முறையில் அவங்களை அனுப்பி வைக்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயமா இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும். அது மாதிரி நெருங்கி வரக்கூடிய நாட்களில் நம்ம அதிகமான முறையில் துவாக்கள் செய்வது, தொழுகைகளை விடாமல் தொழுவது, அதிகமான குர்ஆன் ஓதுவது, குறிப்பாக நம்ம வரக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாளில் நம்மெல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்திலையும் துக்கத்திலையும் சிரமத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு தரக்கூடிய வாய்ப்பு அந்த அரஃபாவுடைய நாள் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து நம்ம ஒரு திட்டத்தை வகுக்கணும். இப்போ ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்குது, நம்ம அழகான ஒரு குர்ஆன் முடிக்கலாம், 70,000 கலிமா ஓதி நம்ம ரெடியாக வைக்கலாம். அந்த நாளில் நம்ம அப்படியே துவா செய்வதற்காக வேண்டி பின்ன 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 4ஆம் கலிமா ஒரு 1000 2000 எவ்வளோ ஓத முடியுமோ அந்த அளவு ஓதி வைக்கிறது. அது மாதிரி அதிகமான முறையில் அந்த நாளுக்கு நோன்பு துறப்பதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செய்கிறது, அது செய்யலாம். அப்போ ஏழை எளியோருக்கு உதவி செய்யலாம். எத்தீம்களுக்கு நம்ம அவங்களுக்கு உணவாகவோ இல்லை பொருளாக உதவி செய்வது, இப்படி ஒரு திட்டத்தை வகுத்து கரெக்டாக நீ அரஃபா துல்ஹஜ்ஜு 9ஆவது நாளில் பெருநாளுக்கு முன்னாடி ஒரு நாளில் நம்ம என்ன செய்யணும், அழகான முறையிலே அந்த நாளை நம்ம பயன்படுத்தணும். நோன்புகளை வைக்கணும். நோன்புகளை வச்சா கடந்த வருஷத்துடைய பாவமும் வரக்கூடிய வருஷத்துடைய பாவமும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். துவாவெல்லாம் கபூலாக்கலாம். துவா கபூலாகக்கூடிய நாள் அஃதலு துவா யௌமுல் அரஃபா, துவாவிலேயே சிறந்தது அந்த அரஃபாவுடைய நாள். அப்போ நோன்பு வச்சு நம்ம அந்த நாளில் நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்ம திட்டம் போடுறது. நமக்கு எவ்வளோ சிரமம், வேலை வாய்ப்புக்கு, வீடுகளை பருக்கத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளை திருமணத்துக்கு, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்கு, நம்முடைய வியாபாரத்தில் பருக்கத்துக்கு, நம்முடைய நோய் நொடிகளை அப்புறமாகுவதற்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு உடல் ராகத்துக்கு, குழந்தைகளுடைய வரக்கூடிய காலத்துடைய திட்டங்களை வகுக்கிறது,
நம்முடைய உலக மக்களுக்கு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவது, அது மாதிரி போரெல்லாம் இருந்து சாந்தி சமாதானம் கிடைப்பதற்கு, அது மாதிரி ஏராளமான நண்பர்களுக்கு நம்ம உதவி துவா கேட்பது, நம்முடைய உலக முஸ்லீம்கள் அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த போர் காலங்களில் இருந்தெல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பு செய்து இயற்கை சீட்டங்கள் இருந்து இந்த வெயிலுடைய கொடூரமான வெப்பத்தில் இருந்து நரக நெருப்பிலிருந்து அனைத்தும் நம்ம ஒரு திட்டத்தை போட்டு வரக்கூடிய அந்த நாளில் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்குது இனி அரபாவுடைய நாளுக்கு. அப்போ நம்ம நல்ல ஒரு சரியான ஒரு திட்டத்தை போடுறது, நம்ம ஒரு குர்ஆனை முடிக்கலாம், அது மாதிரி 70,000 கலிமாவை ஓதி வைக்கலாம், அது மாதிரி யாசீனில் ஒரு 10-40 யாசீன் ஓதலாம், தபாரக் சூரா ஓதலாம், அது மாதிரி இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் ஒரு 10-100 ஓதி வைக்கலாம், குலியாயில் காஃபிருனா குலு வல்லாஹ் சூரா, அல்ஹம்து சூரா. செலவாத்துகளை நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு செலவாத்துகளை ஓது, சலாத்து நாரின்னு சொல்லி 4444 தடவை ஓதி வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்து அந்த நாளில் நோன்பு வச்சு உலகமெல்லாம் அந்த அரஃபாவுடைய நாளில் அழகான முறையிலே அந்த நாள் அரஃபாவுடைய நாள் அவ்வளோ அல்லாவுக்கு மகிமையான நாள். அந்த நாளில் ஹாஜி பெருமக்கள் அழுது அவங்களுடைய அந்த கொமறுதல் அல்லாஹ் மலக்குமார்கள் வச்சு அந்த நாளை மாதிரி ஒரு நாளும் கிடையாது. அந்த நாளில் அனைத்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான், எல்லோருடைய துவாவும் அல்லாஹ் கபூலாக்கின்றான். அந்த நாளுடைய அந்த சிறப்பு மாதிரி எந்த நாளும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தந்திருக்கின்றார்கள். அது மாதிரி பல ஹதீஸ்கள் வருது. அது ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக, மன் கரஅ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வகான மூமினா சப்பஹஹு மஅல் ஜிபால் இல்லா அன்னஹு லா யஸ்மஹு தஸ்பீஹஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து அந்த நாளில் சப்பஹ மஅல் ஜிபால் மலையெல்லாம் சேர்ந்து பிஸ்மில்லா சொல்லுமா. பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் நம்ம ஒரு தடவை ஓதுனா அவ்வளோ நன்மைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள். ஈமானுடனே அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லுகின்ற பொழுது மலையெல்லாம் சேர்ந்து சொல்லுது. அந்த தஸ்பீஹ் எப்படி சபி அந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மலையெல்லாம் தஸ்பீஹ் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் சூறாக்களை சொல்கிறான். அது மாதிரி நம்ம பிஸ்மி சொல்ல மலையெல்லாம் சேர்ந்து சொல்லக்கூடிய அந்த வசனம் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது. நம்ம எல்லாம் ஹதீஸில் பல தடவை கேட்டிருப்போம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அரசர் வந்து கேட்பாங்க, அது கிஸ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த அரசர் தலை அதிகமாக வலிக்குது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பல இடங்களில் மருத்துவம் பார்த்துன்னு தெரியல, நாங்கள் ஒரு மருத்துவம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு தொப்பியை கொடுத்து விடுவாங்க, கொடுத்து நீங்கள் போடுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்க அது மாதிரி தொப்பியா சொல்லி வாங்கி போடுவாங்க, தலைவலி இல்லாமல் போயிடும். எடுத்து வைப்பாங்க, தலைவலிக்கும். அப்போ இப்படி என்னன்னா தொப்பியில் இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமாக அதிசயமான தொப்பியாக இருக்குதுன்னு சொல்லி தொப்பி அப்படி நீக்கி பார்க்கும்போது அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதி வச்சக்கூடிய அந்த வாசகத்தை பார்த்து பிரமிச்சு போகக்கூடிய அந்த அரசர் நம்ம வரலாறு பார்க்குறோம். அப்போ ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு அவ்வளோ மகிமை. அப்போ அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு 10,000 தடவை நம்ம ஓதுறது, ஓதி எல்லா இடத்துல அந்த நாள் வரும்போது நோன்பு வச்சு அழகான முறையிலே அந்த அரஃபாவுடைய நாளில் தஹஜ்ஜுத் தொழுது காலங்களை வீணாக்காம நம்மளுடைய தேவையெல்லாம் அல்லாட்ட மன உருகி கேட்கறோம். எல்லாம் அப்படியே நம்ம தேவையை கபூலாக்கிடுவோம். நம்முடைய ஆரோக்கியத்துக்கு, நம்முடைய வியாபாரத்துக்கு, நம்முடைய வீட்டு பர்க்கத்துக்கு, நம்முடைய மக்களுடைய திருமணத்துக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுவதற்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஆகுவதற்கு, வேலை வாய்ப்புக்கு, நோய் நொடி குணமாகுவதற்கு, நம்ம என்ன தேவை இருக்கிறதோ அத்தனையும் அந்த இடத்துல அர்ப்பணம் செய்யணும். உலகமே நோன்பாக இருக்கும். அல்லாஹ் மலக்குமார் அப்படியே துவாவை கபூலாகக்கூடிய அந்த நாள், நம்முடைய பாவெல்லாம் மன்னிக்கக்கூடிய நாள், முன்னொரு வருஷம் பின்னொரு வருஷம் பாவம் மன்னிக்கக்கூடிய அந்த நாள், அந்த சிறப்பான அந்த நாளில் அந்த அரஃபாவுடைய நோன்பு வச்சுட்டு நம்ம எல்லாம் நம்ம செய்யக்கூடிய அந்த குர்ஆன் ஓதி வச்சு அதை நம்ம ஹதியா செய்து நம்முடைய முன்னோர்கள்லாம் இருப்பாங்க, நம்ம பெற்றோர்கள், உற்றார்கள், நண்பர்கள், மஹல்லாவாசி எல்லோருக்காக வேண்டி நம்ம ஹதியா செய்கிறது, குர்ஆனை ஓதி வச்சு நம்ம ஹதியா செய்கிறது. அப்போ அவங்களுக்கும் ஏராளமான நன்மைகளை கெடுத்து அவங்களும் சந்தோஷமாக நம்மளுக்கு அவனை துவா செய்வாங்க. அதிகமாக செலவாத்துகளை ஓதி நம்ம அவங்களுக்கு ஹதியா செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மகிழ்ந்து நமக்கு அவனை துவா செய்வாங்க. மலக்குமார்லாம் நமக்கு துவா செய்வாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கபூலாகக்கூடிய அந்த 10,000 செலவாத்து, அது மாதிரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ஒரு 10,000 தடவை, அது மாதிரி ஒரு குர்ஆனை ஓதுறது, அது மாதிரி தான தர்மம் செய்கிறது, இப்படி ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பில் நம்ம எல்லாம் அறிவோம். வருஷம் அந்த அரஃபா நாள் வருதுன்னு சொன்னால் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்துன்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய முட்டாள்தனம். அதை வீணாக்குறது மிகப்பெரிய முட்டாள்தனம். எனவே நண்பர்களே, சகோதரர், இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரும் மக்கள் எல்லாம் மிகவும் கவலையினால, கஷ்டத்தினால, நோயினால
குறிப்பாக வியாபாரம் பொருளாதாரம் அப்படியே பின்னுக்கு போயிடுச்சு. பின்னுக்கு போய் சிலிண்டர் இல்லை, கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் அந்த போர் காலத்தினுடைய எல்லா விதமான அந்த அந்த அதனுடைய சேதங்கள் இப்போ மிக பாதிக்கப்படுது. விலைவாசியெல்லாம் உயர்ந்துக்கிட்டே போகுது. பேக்கரி வச்சவங்கள்லாம் நடத்த முடியாமல் ஊர்களுக்கும் அவங்க அந்த கடையெல்லாம் அடைக்கப்படுகிறது. இதெல்லாம் மிகப்பெரிய முன்னாடி உள்ள அந்த கஷ்டமான சூழ்நிலை வந்துருமோ, அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த சாப்பாடே கிடைக்கிற கஷ்டமாக இருக்கும். சாப்பாடுன்னு சொன்னால் நம்முடைய பெருநாளைக்கு தான் சாப்பாடே கிடைக்குமா, இல்லைன்னு சொன்னால் கூடு கஞ்சி தான். மற்ற நேரமெல்லாம் கூடு கஞ்சி கூட கிடைக்காதாமா. அந்த கப்பக்காய் அந்த கிழங்களை சாப்பிட்டு அந்த வாழ்க்கை வாழ்வாங்களாமா. சாப்பாடு ஒரு நல்ல அரிசி போட்டு சாப்பாடுன்னு சொன்னால் ஒரு ஈது பெருநாள், பக்ரீத் பெருநாள் வந்தால் தான் சாப்பாடே கிடைக்கும். அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு மறுபடியும் வந்துருமோ அச்சத்தில் இருக்கும் சகோதரர்களே. அதனால அன்பர்களே, சகோதரர்களே, இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாள், ஹஜ் பெருநாள் நாள், குர்பானுடைய சிறப்பு அதெல்லாம் அழகான முறையில் நமக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பில் அடையக்கூடிய சௌபாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்த உரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.